இந்த யோவேல் எழுந்த தீர்க்க தரிசனத்துல இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, நான் சொன்ன இல்ல அவங்களுக்கு அறுவடை இல்ல, அவங்களுக்கு பலி செலுத்தப்படல அப்படின்னு சொன்ன இல்ல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இப்போ பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, இந்த இடத்துல வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழு எத்தனை வருது? 4 வருது. இப்போ இந்த ஒரு விதைய கீழே போட்டு முளைக்கும் போது ஃபர்ஸ்ட் அதுக்கு அட்டாக் பண்றது யாரு தெரியுமா? பச்சை புழு. இந்த புழு என்ன பண்ணும்னா, சில புழு பிடிச்சிச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான், விதையிலேயே அது சாப்பிட்ரும். ஒருவேளை இந்த புழுவுக்கு தப்பிச்சு அந்த 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 விதை வந்துச்சுன்னா அடுத்து யார் பண்ணும் அப்படின்னு சொன்னா, முசுக்கொட்டை பூச்சி. முசுக்கொட்டை பூச்சி என்ன அப்படின்னா, அது தண்டுகளை சாப்பிடுறது, அதுதான் ஒரு பூச்சி. அந்த பூச்சி இதுக்கும் தப்பிச்சு வந்துச்சுன்னா யார் வர்றா அப்படின்னு சொன்னா, பச்சை கிளி. பச்சை கிளின்றது இலைய எல்லாத்தையும் கடிச்சு மொத்தமா மொட்டையாக்கிரும். அதுலயும் தப்பிச்சுன்னா என்ன வருமாமா? வெட்டுக்கிளி. வெட்டுக்கிளி செடியே இல்லாம போயிடும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன நிலைமை அப்படின்னா, அவங்க விதைய போடுறாங்க, ஆனா சிலது வரும்னு நினைக்கிறாங்க. இவங்க அறுவடை வரும்போது பார்த்தா ஒன்னு பச்சை புழு சாப்பிட்டுருக்கும், இல்லைன்னா முசுக்கொட்டை பூச்சி சாப்பிட்டுருக்கும், இல்லைன்னா பச்சை கிளிகள் சாப்பிட்டுருக்கும், இல்லைன்னா வெட்டுக்கிளிகள். அதனால தான் எல்லாருமே அறுவடை இல்லாம கஷ்டப்படுறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, அந்த வெட்டுக்கிளிகள் பட்சித்தது, பச்சை புழுக்கள் பட்சித்தது, முசுக்கொட்டை பூச்சிகள் பட்சித்தது, அந்த வருஷத்தினுடைய விளைவை நான் உனக்கு திரும்ப அளிப்பேன். காரணம், உன் கண்ணீரை கண்டேன், உன் மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீரை கண்டேன், நீ யாருக்கும் தெரியாமல் அழுததை கண்டேன், உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், அதற்கு நிச்சயமாய் பதில் தருவேன். ஹல்லேலூயா.